ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாதன் மூவி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாப்பி புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த புது வருஷம் எல்லாருக்குமே நல்லதவே நடக்கட்டும். இப்போ வாங்க போய் வாசலில் போய் கோலம் போட்டுருவோம். இப்போ அப்பா வந்து கோயிலில் வந்து பாட்டு போட்டுருவாப்புல. நம்ம அதுக்கு ஒருபாடு பேச முடியாது. கோலத்தை போட்டுட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன். கோலம் போட்டுருவோமா? வாங்க. அப்புறமா ஃபுல்லாக நான் போட்டுட்டு காமிக்கிறேன். மணி ஆகிட்டு, மணி 5 மணி ஆக போகுது. கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் வந்து ரேடியோ போட்டுருவாங்க கோயிலில். அப்புறம் சிக்கு கோலம் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அவ்வளோதான் சிக்கு கோலமே வராதுங்க. அது கிள்ளி வச்சு போடுறதுன்னா கிள்ளி வச்சு போட்டாலுமே பூக்கோலம் தான் போட தெரியும். சிக்கு கோலம் அவ்வளோதான் வராது. பூக்கோலம் தாங்க நிறையா போடணும். சிக்கு கோலத்தோட பூக்கோலம் தான் சூப்பராக நிறையா போடணும். சிக்கு கோலம் அப்போ உள்ளவங்கெல்லாம் போட்டாங்க. இப்போ எல்லாம் யாரும் போடுறதும் இல்லை. அப்போ உள்ளவங்க பெரிய மனுஷெல்லாம் இப்போ எங்கள் அம்மாவெல்லாம் விட்டிங்கன்னா சிக்கு கோலம் தான் போடுவாங்க. கோலத்தை போட்டுக்கிட்டு பார்க்கலாங்க. முடிச்சுட்டுனா இப்போ கலர் அடிச்சுருவோம் ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, சூப்பராக அழகாக கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு பூ வச்சு இடக்கேற்றி வச்சாச்சு. அப்போ போய் குளிச்சுட்டு கோயிலில் போய் பக்கத்துலேயே கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வந்துடுவோம். கோலத்தை போட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து 6 மணிக்குள்ளே வந்து விளக்கேற்றிட்டு போயிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். விளக்கேற்றிட்டு போய் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டு அப்புறமா மற்ற வேலையை பார்க்கலாம். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா தான் செய்ய போகிறேன். அதுக்கு அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நான் பிரெட்டை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோமா. இந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் வேணும்னா எடுக்கலாம். நல்லா செவக்கதுன்னு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால நான் கட் பண்ணிடேன். நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கணும். நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா சிகப்பாக பொரிச்சு எடுத்தோம்னா தான் அந்த அல்வா பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா செவக்க பொரிச்சு எடுத்து டிஷ் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சிங்கன்னா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் சுத்தமாக ட்ரையாக உறிஞ்சி எடுத்துரும். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சுக்கிட்டு நான் காமிக்கிறேன். பிரெட்டெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். பொரிச்சு எடுத்துட்டு அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பு வச்சு வேறு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன்கிட்ட நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்துக்குவோம். பொரிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்துட்டேன். முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்துட்டு அதே நெய்யிலேயே நம்ம 1 கப்பு கிட்ட ஜீனி சேர்த்துக்குவோம். 1 கப்பு கிட்ட ஜீனி சேர்த்துக்கலாம். அந்த நெய்யிலே சேர்த்துக்கலாம். ஒன்றும் பண்ணாது, நெய்யிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதே கப்பாலே ஜீனி எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பாலே 1 கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் 1 கப்பு பாலும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பாலை தான் சேர்த்துக்க போகிறேன். நான் தண்ணி சேர்த்துட்டேன். இதுக்கு வந்து பாவு பதம்லாம் கிடையாதுங்க. அந்த நம்ம எப்படி குலோப் ஜாம்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு பிசு தன்மை வந்தால் போதும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஜீனி நல்லா கரையும். பாவை வந்து ரொம்ப கெட்டியாக விட்டுறாதீங்க. கெட்டியாக விட்டிங்கன்னா நம்ம பிரெட்டை எடுத்து போடலாம், அதை இழுத்துக்காது. அதனால நம்ம எப்படி பாவு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிசு தன்மை வந்ததுக்கு பிற்பாடு நம்ம பிரெட்டெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ நான் பிரெட்டெல்லாம் அதில் சேர்த்துறேன். உடச்செல்லாம் போட தேவையில்லை, அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு நல்லா பிரெட்டை உடச்சி விட்டு கிண்டிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சுத்தமாக ட்ரை ஆகிடும். நான் கொஞ்சோண்டு பால் ஒரு 200 பால் எடுத்து நல்லா கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்கேன். அதை கடைசியில் சேர்ப்பேன். சேர்க்கையில் காட்டுறேன். பார்த்தீங்களா இப்போ எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா? நல்லா நம்ம ஊற்றின தண்ணி ஜீனி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன செய்வேன்னா கொஞ்சோண்டு பால் காய்ச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா அதை சேர்த்துக்குவோம். 1/4 லிட்டர் பால் எடுத்து இந்த மாதிரி திக்காக வர்ற அளவுக்கு காய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு 100 பால் தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு காய்ச்சிட்டேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் சேர்த்துடலாம்.
இந்த பால் சேர்க்கையில் நல்ல ஒரு ருசியாக நம்ம கல்யாண கருப்பையெல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நல்லா நம்ம பால் வற்றுற அளவுக்கு மறுபடியும் சுருளாக வதக்கி விட்டுடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெட்டை உடச்சி போட்டு மிக்சியில் அடித்து அதை வறுத்துட்டு அப்புறம் செய்கிறாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இது சூப்பராக இருக்குங்க. இது அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தான் கல்யாண காலத்துலலாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. வேணுங்கிற நெய்யும் ஊற்றிட்டேன். இப்போ என்னென்னா கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக ஏலக்காய் பொடியை தூவி முந்திரி பருப்பை தூவிட்டு இறக்க வேண்டியதெல்லாம். சூப்பரான பிரெட் அல்வா ரெடி. லைட்டாக தூவிக்குவோம். வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான், பிரெட் அல்வா ரெடி. நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க, என்ன ஸ்வீட் செஞ்சீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துக்கொண்டு வச்சு சாமி கும்பிட்டுலாமா? இப்போ ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ வச்சு சாமி கும்பிட்டு நான் எங்கள் ஊர் மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு தாங்க போகிறோம். போயிட்டு வந்துடுவோமா? வாங்க இப்போ எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுலாம். சூப்பராக நல்லா அருமையாக வந்திருக்கு. நான் செஞ்சது இல்லைங்க, இது இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்துலாமா? பிரெட் அல்வா இப்போ சுடுது நல்லா, அருமையாக இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி நான் செஞ்சது மாதிரியே பிரெட் அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க கோயிலுக்கு கிளம்பிடலாம். எங்கம்மா அங்கே வீட்டுக்கு வருவீங்கன்னு பார்த்தா 4 கிழமையுமா காணும். சரி காணுமேன்னு தேடிக்கிட்டு இங்கேயே வந்துட்டோம் நாங்கள். சரி, துண்ணூறு பூசிடுமா? என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நாங்களும் பிரெட் அல்வா செஞ்சோம். கோதுமை அல்வா செஞ்சோம். துண்ணூறு பூசிக்கம்மா. கார்லயே போயிடுவோமா வண்டியிலையா? வாயில் போடுவோம். சூப்பராக இருக்கான்னு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயிலில் வேலை நடக்குது, அதனால கோபுரம்லாம் மூடி இருக்கு. இங்கே பாருங்க, வண்டிங்களை பாருங்க. கோயிலுக்குள்ளே போக முடியுமா என்னென்னு தெரியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குமே இருக்கு. இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ளாரெல்லாம் இதுக்கு பண்ண முடியாது. பிரகாரத்துக்குள்ளே கொடுத்துருப்போம், எடுத்துட்டு போக முடியாது. இங்கே உள்ளார லைட்டாக காமிச்சிருக்கோம். இது வந்து ஆஞ்சநேயர் சன்னதி. உள்ள போவோம். ராஜகோபாலர் சாமி, செங்கமலை தாயார். இப்போ இதுக்கு அந்த செல்லு எடுத்துகிட்டு போக முடியாது, காமிக்கிறது மாதிரி இருந்தால் காமிக்கிறேன். இது வந்து பெருமாள் சன்னதி. நல்ல கூட்டமாக இருக்குது. கியூ இங்கேயே நிற்கிது. பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து தாயார் சன்னதிக்கு போயிடலாம் வாங்க. இது வந்து ராகு கேது. இது வந்து ராகு கேது. ஆமாம், கூட்டமாக இருக்கு பாருங்க. உள்ளே எல்லாம் கொண்டுட்டு போக முடியல, செல்லு அலோடு இல்லைன்ட்டாங்க. அதனால நல்லாவே காமிக்க முடியாது, சாமியெல்லாம் காமிக்க முடியாது. சூப்பராக சாமி விட்டாச்சுங்க. எல்லாருக்காக வேண்டிட்டு சூப்பராக சாமி விட்டாச்சு. வாங்க வீட்டுக்கு போய் நல்லா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து
சமைச்சி வழக்கம் போல் நம்ம 1 மணிக்குள்ள சாப்பிடுவோம். அது மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க? கோயிலுக்கு போய் செஞ்சீங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பா.